சலோங்கி, டிசிபி சித்திரலி எல்லாம் என் முன்னாடி ஒரு ஆளே இல்லைன்னு நீங்க சொன்னீங்களாமே. உங்களை பத்தி அவ்வளவு பெருமையா நினைக்கிறீங்களா? சார் 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 நான் பெரிய ஆளுதான். அப்படியா? கேட்டீங்களா? ஆமா, என்னன்னு கேளுங்க. அவரு சொல்றது சரிதானே? என்ன விட ஒரு திறமையானாரா? நீ சொல்லு. They call me சித்ரோலி. சார், they call you by so many other names also. உங்களை இன்னும் எவ்வளவு பேர் வச்சு கூப்பிடுறாங்க, உங்களுக்கு அது தெரியுமா? அப்படியா? என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? சார், கேட்டா ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. பரவாயில்ல, ஆகட்டும். சொல்லுங்க. சார், கேட்டா ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. நான் முன்னாடி இருக்கும்போது சித்ரோலி, இல்லன்னா சிடுமூஞ்சி. சிடுமூஞ்சியா? இல்ல, இது இது ஒரு பேரு உங்களோடது. வேற? வேணாம் சார், விடுங்க. கேட்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏற்கனவே நான் வருத்தப்பட்டுட்டேன். இனி கேட்டா ஒண்ணு ஆகாது. சொல்லுங்க. 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 சரி, நீங்க கேட்டதான் அடங்குவீங்கன்னா நான் சொல்றேன். டிசிபி உயிர் கொல்லி, மூளை இல்லாத முட்டாள், மேல் மாடி காலி, முந்தா நேத்து பிரியாணி, மூளை இல்லா முண்டம், நாத்தம் எடுத்த சாக்ஸ். இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஒன்னு இருக்கு. அதையும் சொல்லிருங்க. அதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். சார், உங்க மனசு உடைஞ்சு போகும், விட்டுருங்க. உடைஞ்சா உடையட்டும், அதான் சுக்குநூறு ஆயிருச்சே. ஒன்னே ஒண்ணுதான் சார், வால் இருந்த பல்லி. இந்த பேரை வச்சது யாரு? வேணாம், விடுங்க சார். ஓ, இவர் தானா? சலங்கி, நான் வாழருந்த பள்ளியா? இல்லையே. சொல்லு. ஆமா, உண்மைதான். நீங்க வால் அருந்த பள்ளி தான். எப்ப பாரு துடி துடின்னு துடிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல. உங்களை ஏன் வால் அருந்த பள்ளின்னு சொல்றேன் தெரியுமா? எத்தனை தடவை நான் வெட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கீங்களே. பள்ளியோட வால் மாதிரி தான் நானும். சரி விடு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு மூளை இருக்கா சொல்றீங்களான்னு பாக்குறேன். கேளுங்க. சலோங்கே, வேணாம், விடு, அப்புறம் மாட்டிப்ப. சரி சரி, நீங்க கேளுங்க. சரி, ஓகே. சாயந்தர வேளையில ஒரு ஏர்போர்ட்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஆளு மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. தரையில. எங்க இருந்து விழுந்தா? மேல இருந்து. எவ்வளவு அடி உயரத்துல இருந்து விழுந்தான் அது தெரியாது. ஆனா அவன் உடம்புல 110 எலும்பு உடைஞ்சு போச்சு. எவ்வளவு? 110. நம்ம உடம்புல எத்தனை எலும்பு இருக்கும்? 206. 206. திறமையான ஆளு தான். அதான் தெரியுமே. அந்த பொணத்தோட பாக்கெட்ல இருந்து ஒரு டிக்கெட் கிடைக்குது. ஒரு ஏர்லைன்ஸோட டிக்கெட். அந்த ஆள் ஏதோ ஃபிளைட்ல போய்கிட்டு இருந்திருக்கான். எந்த ஏர்லைன் சார்? ஓஹோ, ஆன்சர் வேணுமா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த நேரம் வானத்துல பார்த்தோம்னா 10-12 ஃபிளைட் பறந்துகிட்டு இருந்தது. வேற வேற ஏர்லைன்ஸ். ஆனா டிக்கெட் ஒரு ஃபிளைட்டோடது தானே. முதல்ல கேளுங்க. அப்ப வானத்துல பறந்துகிட்டு இருந்த எல்லா ஃபிளைட்டும் ஒன்னதான் சொன்னாங்க. அவங்க பேசஞ்சர் யாருமே காணாம போகல. யாரும் கதவை திறக்கவே இல்ல. யாரும் ஃபிளைட்ல இருந்து குதிக்கவே இல்ல. யாராவது கதவுல கைய வச்சாலே பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் இல்லையா? அப்போ சாலங்கி ஐயா, இந்த வாழருந்த பள்ளி உங்ககிட்ட கேக்குற கேள்விதான் ஏசிபி சார். அந்த ஆளு ஃபிளைட்ல இருந்து குதிக்கவே இல்லைன்னா எங்க இருந்து வந்திருப்பான்? எங்கிட்ட ஏன் பாக்குற? வாயை கொடுக்காத நான் அப்பவே சொன்னேன்ல. சரி சரி, 2 பேரும் ரொம்ப மூளையை போட்டு குழப்புறீங்க. அதனால உங்களுக்கு 3 ஆப்ஷன் தர்றேன். 1, இந்த ஆள் ஏதாவது ராக்கெட்ல இருந்து கீழே விழுந்திருக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 2, இவனை யாரோ பேராசூட் மூலம் கீழே தள்ளியிருக்காங்க. இல்ல, அப்ப ஆப்ஷன் நம்பர் 3, இந்த ஆள் ஏதோ ஃபிளைட்ல தான் பறந்திருக்கான். ஆனா எப்படி வெளியில வந்தான்னு தெரியல. இதுக்கான பதில் எனக்கு சீக்கிரமாவும் உடனே வேணும். புரிஞ்சுதா? இதுக்கு மட்டும் சாலங்கி நீ பதில் சொல்லல, உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். நான் வாழருந்த பள்ளியா? துடிக்க விடுறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ஆளோட பாடி யார் கையிலயோ சிக்கிச்சு. அப்ப பாடி ரொம்ப கூலா இருந்துச்சு, பனிக்கட்டி மாதிரி. அது எப்படி குளிரா இருக்கும்? யோசியா. எனக்கு உடனே பதில் வேணும், அதுவும் சீக்கிரமா வேணும். இல்லன்னா அவ்வளவுதான், சிஐடி விட்டு தூக்கிடுவேன்.
இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், இவங்கிட்ட உன் திறமைய காமிக்காதேன்னு. பாத்தியா என்ன ஆச்சுன்னு? இப்ப பாரு, எல்லாரையும் கதிகலங்க வச்சுட்டான். அத பாத்தீங்கல்ல, எல்லாருக்கும் பெரிய வேலை கொடுத்துட்டேன். நீங்களும் யோசிங்க, அந்த ஆளு எங்க இருந்து விழுந்திருப்பான்? எபிசோடு முடியும் போது நான் சரியான பதில சொல்றேன். அது வரைக்கும் இன்னைக்கு கதையை பாருங்க. பாஸ், தண்ணி. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே உட்காரலாமா? ஐம் சாரி, நான் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். புரியல. புரிய வைக்கிறேன். நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அது நான் தான். நீங்களா? நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்களோ அந்த டீலே என் கூட தான். அது அந்த பாக்கெட் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? ஆனா எனக்கு தேவையான பொருள் உங்ககிட்ட இருக்கு. இந்தாங்க. சரி, மற்ற பொருள்லாம்? இங்க பாருங்க, அது விஷயமா தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். பட் அது பாசிபிளான்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, நம்ம வேலையில எந்த பொருளும் சுலபமா கிடைக்காது. அப்புறம் டைம்க்கும் ஒரு வேலை இருக்கு. சரியான நேரத்துல வேலை முடியலனா அதுக்கான பலனும் கிடைக்காது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். 2 நாள். உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். அந்த 2 நாளுக்குள்ள எனக்கு எல்லா பொருளும் வேணும். சரிங்க, நான் 2 நாள்ல ஏற்பாடு பண்றேன். குட். அப்புறம் எனக்கான பேக்கெட். இங்க வேண்டாம். ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். Till then, see you.
எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவு நேரமா கால் பண்றேன், ஏன் போன் எடுக்கல? இங்க பாரு, நான் டிரைவிங்ல இருக்கேன். ஏன் ஒரு செகண்ட் கால் எடுத்து பேச முடியாதா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் வேலை விஷயமா வெளியில போயிட்டு இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். என்னாச்சு? நீங்க ஓகேவா? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, எப்ப வீட்டுக்கு வரீங்க? நான் வேலை விஷயமா வெளியில போறேன். இங்க பாரு, நான் மறைஞ்சு மறைஞ்சு வாழ விரும்பல. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை எடுக்க தான் போறேன். என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. அனுராக், அனுராகோட கார்ல இருந்து இந்த கன் கிடைச்சது. ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. எஸ் சார். என்னாச்சு? இங்க என்ன நடந்துச்சு? நான் இந்த வழியா என் ஃப்ரெண்டு கூட பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். அப்போதான் சார் நாங்கள் அந்த காரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறத பார்த்தோம். நாங்கள் பயந்துட்டோம், டென்ஷன் ஆயிட்டோம். அந்த டிரைவரை கூட நாங்கள் திட்டிக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த ஆள் நிப்பாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த காரு எதிரில் வந்த கார் மேலே மோதிருச்சு. சார் இதுதான் சார் நடந்துச்சு. அப்புறம் சார் இதெல்லாம் அந்த காரோட தப்பு தான் சார். அப்படின்னா இது ஒரு ஆக்சிடென்ட் தானா? சார் இது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. என் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்க சார். அதனால தான் நான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னேன். உங்க ஹஸ்பண்டை கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? கொஞ்ச நாளாவே என் ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுவேன் மிரட்டல் வந்துச்சு. யாரோ அவரோட உயிர் எடுக்க ட்ரை பண்ணாங்க சார். யாரு? அவரை கொல்லணும்னு நினைச்சது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், ஆனா என் ஹஸ்பண்டுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி மிரட்டல் கால்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு சார். சரி, அப்படி மிரட்டல் கால் பண்ணாங்கல்ல, அவங்க எப்போவாவது உங்க ஹஸ்பண்டை தாக்கவோ காயப்படுத்தவோ முயற்சி பண்ணியிருக்காங்களா? எஸ் சார். சார் அவங்க என் ஹஸ்பண்டோட டென்டல் கிளினிக் கூட நாசம் பண்ணிட்டாங்க சார். டென்டல் கிளினிக்கா? அப்படின்னா உங்க ஹஸ்பண்டு டென்டிஸ்டா? எஸ் சார், அனுராக் ரொம்ப பெரிய டென்டிஸ்ட் சார். இங்க பாருங்க, எந்த ஆளால இந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த நபர் இறந்துட்டாரு. அவர் இவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அவர் உயிருக்கு ஆபத்து வந்திருக்காதுல்ல? சார் அது எனக்கு தெரியாது சார், பட் என்னையும் கொஞ்சம் நம்புங்க சார். சார் என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி எதையோ பார்த்து கத்திட்டு இருந்தாரு சார். அப்புறம் அது நானும் கேட்டேன் சார். நீங்க கேட்டீங்களா? எப்படி? சார் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி நான் அவர் கூட ஃபோன்ல இருந்தேன். ஓ சார், ஆ, அனுராகோட மொபைல் ஃபோன் கிடைச்சிருக்கு. மொத்தமா உடைஞ்சிருக்கு சார். ஃபோன் நம்பரோ மெசேஜோ எதுவுமே தெரியல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட சிம் கார்டை எடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிரும். எஸ் சார். அப்புறம் இந்த இன்னொரு பாடியை பற்றி ஏதாவது தெரிய வந்துச்சா? சார், நான் காரையும் சரௌண்டிங்கையும் செக் பண்ணிட்டேன் சார். ஃபோனோ ஐடியோ எதுவுமே கிடைக்கல சார். அப்படியா? காரோட பேப்பர் டீட்டெயில்ஸ்? சார் அதுவும் இல்லை சார். சலங்கி, இறந்து போனவரோட மனைவி அவங்க ஹஸ்பண்ட் கொல்லப்பட்டாருன்னு சொல்றாங்க. ஆமா சார், அவங்க சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஆனா கொலை பண்ணது யாரு? சார் தான். சார் ஒரு கார் வந்து இந்த காரை மோதிருச்சு. ஆமா ஆமா, நீங்க சொல்றது உண்மை. அப்புறம் நாங்க ஏன் பொய் சொல்ல போறோம்? சலோங்கி சார், நீங்க இந்த கேஸ சரியாவே புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இவரோட கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு சாவு கன்ஃபார்ம்ன்றது கார் ஓட்டிட்டு போன இவருக்கு தெரியாது. இவர் அப்படியே கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது வேகமா ஒரு கார் வந்துச்சா, அந்த காரு இவரோட காரை பயங்கரமா மோதிச்சு. எனக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க காலை வேணா தொட்டு கும்பிடுவா? ஏன் காலை தொடுறீங்களா?
சார் நீங்க என்ன விட வயசுல பெரியவர் சார். சாலோங்கே என்ன ஆச்சு? ஏன் இப்படி உளர்ற? கொலகார எங்க? நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆ, சார். சார் கொலகாரன் தான் அந்த பக்கம் உங்க முன்னாடி படுத்திருக்கானே. என் கண்ணுக்கு கொலகாரனே தெரியலையே. சார் இவருக்கு சிரிப்பேறியா அலேரியா நோய் வந்திருக்கு சார். ஒரு உடம்புக்குள்ள 2 ஆளு சார். ஒருத்தர் சிரிக்கிறாரு, இன்னொருத்தர் அழுகிறாரு. கொலகார எங்க? கொலகார எங்க? சார் நான் வேணும்னா விலைக்கு சொல்லவா சார்? இதுல ஒரு பாடி தான் கொலகார. ஒரு பாடி கொலகார. கொலகாரன் டெட் பாடி ஆகி எங்க போய் ஒளிஞ்சாலும் சரி, கொலகாரன் தான். வசீகரா என் நெஞ்சினிலே உன் பொன்மடியில் தூங்கினால் போதுமடி. சார் இதுதான் கொலகார. பாரியா? ஐயோ சார் இவருக்கு சிரிப்பேரியாவும் மலேரியாவும் சேர்ந்தே வந்துருச்சு சார். சார் அந்த பாடி என்ன பார்த்து சிரிக்குது சார். கொலகார எங்க? அப்போ இவன் கொலகாரன் இல்லையா? இல்ல, இவன் கொலகாரன் இல்ல. ஆனா காரை ஓட்டிட்டு வந்தவன் இவன் தான். சார் இவன் கார்ல உட்காரும் போதே செத்து போயிருக்கான் சார். என்னது? இந்த பாடி அழுகவே ஆரம்பிச்சிருச்சு, முகத்தோட ஷேப்பே மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் 4-5 நாளைக்கு முன்னாடியே பாடி ஆயிட்டான் சார். அது செத்து போன ஒருத்தனால கார் எப்படி ஓட்ட முடியும்? அதெல்லாம் நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். நீங்க தானே சார் சிஐடி ஆபீசர்ஸ். கொலகார எங்க? என் பாக்கெட்ல இருக்கான். திரும்ப திரும்ப அதையே உளறிக்கிட்டு கொலகார எங்க, கொலகார எங்க? சார் ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்க சார். செத்து போன இவன் எப்படி சார் காரை ஓட்டினா? சார் டாக்டர் சார் நம்ம மூளையை போட்டு கொஞ்சமாவா குழப்பினாரு. மூளையெல்லாம் ஃப்ரை பண்ணி திருண்டாரியா. வர வர சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிராமா பண்றாயா. சார் அவரோட வயசு அதிகமாக அவருக்கு காமெடி பண்ற அந்த பழக்கம் கூட அதிகமாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சர்க்கஸ்ல இருப்பாயா. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வேலையை முடிச்சிட்டாரு சார். உடஞ்சி போன போன்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து கொடுத்தான் சார். சார் ஆ. சொலங்கி சார் இந்த சிடி கொடுத்தாரு. இதுல யார் குரலாவது இருக்கா? ஆமா சார், அனுராக யாரோ போன்ல மிரட்டி இருக்காங்க. அந்த மிரட்டல அவர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. வாமா கேட்கலாம். சார் சார் பீரோவோட ஸ்பீக்கர்ஸ்ல இதை நீங்க கேட்கலாம். நீ எங்க வேணாலும் போய் மறைஞ்சுக்கோ, ஆனாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ செஞ்சதுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். பூர்வி ஒரு நிமிஷம் திரும்பி ப்ளே பண்ணு. இந்த அனுராக் அப்படி என்ன பண்ணாரு? ஏன் ஒருத்தன் கொலை பண்ற அளவுக்கு போறான்? நீ எங்க வேணும்னாலும் போய் மறைஞ்சுக்கோ, நான் உன்னை விட போறதில்ல. நீ செஞ்சதுக்கு உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். சார் பின்னாடி ஏதோ மணி அடிக்கிற சத்தம் கேட்கல உங்களுக்கு? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற தடயம். இந்த மணி சத்தம் இப்படி ரெக்கார்ட் ஆகுன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா சார், இந்த மணி அடிக்கிற ரிதமை வச்சு பார்க்கும்போது ஏதோ கோவில் மணி அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்ல சார், இது ஏதோ சர்ச்சோடது. ஆமா, சர்ச்சோடது தான். இந்த சர்ச்சை நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம். இந்த சர்ச்சை கண்டுபிடிச்சதும் அக்கம் பக்கத்துல இந்த ஆள் எங்க இருக்கிறான்றதையும் கண்டுபிடிக்கணும். சார் இது அவன் வீட்டில் உட்காந்து தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கான். வெளியே கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. சார் எந்த காரை வச்சு இடிச்சு கொண்டாங்களோ அந்த கார் வச்சும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சார்
சார் நாங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார், ரொம்ப உழைச்சோம் சார். எதுக்காக நாங்க உங்களை அனுப்பணும்? காரோட அட்ரஸ கண்டுபிடிக்கத்தானே. காரோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டோம் சார். யாரோடது காரு? ரோபித் சின்சோராவோடது சார். ஆனா அவரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு சார். அவரோட காரு காணாம போயிடுச்சா சார். கொலகாரன் அனுராக கொல்ல காரை திருடி இருக்கான். கார் எங்க இருந்து திருட்டு போச்சு? சங்கர் நகர் ரோட் நம்பர் 5. ஹலோ தம்பி, கொஞ்சம் வெளியில வாங்க. என்னாச்சு சார்? நாங்கெல்லாம் சிஐடிஸ். ஆனா சார், நான் என்ன பண்ணேன்? நான் என் வேலையை நேர்மையா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ, உன்னை கைது பண்ணலாம் வரல, சும்மா விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாரு, உன்னோட இந்த கடை ராத்திரி வரைக்கும் திறந்துருக்கும்ல? ஆமா சார், ராத்திரி 2 மணி வரைக்கும் இங்க ஸ்நாக்ஸ் கிடைக்கும். சரி, அப்ப நல்லா யோசிச்சு சொல்லு. 2 நாள் முன்னாடி நீ அங்க எதிரில் ஏதாச்சும் சம்பவம் நடந்ததை பாத்தியா? சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா? அங்க யாராச்சும் காரை திருட வந்ததை பாத்தியா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. அப்படின்னா காரை ராத்திரி 2 மணிக்கு மேலதான் திருடி இருக்கணும் சார். சரி, இந்த ஆளை இதுக்கு முன்னாடி இங்க பாத்திருக்கியா? சார், இது மோகனாச்சே. இவன் ரோட்ல அங்கே எங்கேயும் தெரிஞ்சிட்டு இருப்பானே. பிச்சை எடுத்து தான் உழைப்பே நடத்துறான். சார், பாவம், இவன் ஒரு அப்பாவி. இவனுக்கு கேன்சர் இருக்கு சார். இவன் சாகிற நிலைமையில இருந்தான் சார். செத்துட்டானா? ஆமா, செத்துட்டான். காரை திருட முயற்சி பண்ணதும் இவனாத்தான் இருக்கணும். அட சார், இவன் எப்படி திருடுவான்? இவனுக்கு கார் ஓட்டவே தெரியாது சார். சரி, இந்த மோகனோட வீடு எங்க இருக்கு? சார், குடிசை காலியா இருக்க, எதுவுமே இல்லையே. இத பார்த்தா இங்க யாரும் வந்து போற மாதிரி தெரியலையே சார். ஒரு விஷயம் கன்ஃபார்ம், மோகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொலகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு. பாவம் மோகன், அவனோட நேரம் வர்றதுக்கு முன்னாடியே யாரோ அவன் அமிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம எல்லாரையும் குழப்பறதுக்காக பாடியை அந்த கார்ல வச்சு அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்கான். சார், ஒரு நிமிஷம். அந்த சர்ச்சோட பெல் சவுண்ட் கேக்குதா? ஆமா சார், இந்த பெல் சவுண்ட கேட்கும் போது எனக்கு அனுராக்கு வந்த மிரட்டல் கால்ல இருந்து சத்தம் மாதிரியே இருக்கு சார். சார், அப்படின்னா கொலைகார அனுராக்கு அந்த மிரட்டல் காலை இங்க இருந்தா பண்ணிருக்கானா? இப்ப தெளிவா புரியுது. இந்த மொத்த பிளான்லயும் கொலகாரன் 2 விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்கான். ஒன்னு மோகன், தோ இங்க இருந்தவன். இன்னொன்னு அந்த கார், இங்க இருந்து தான் திருடி இருக்காங்க. கொலகாரம் பண்ண ஃபோன் கால்ல பார்த்தா சர்ச்சோட மணி சவுண்டு பின்னாடி கேட்டுச்சு. அப்படின்னா கொலகாரன் இங்க அக்கம் பக்கத்துல தான் இருக்கான். சார், இங்க இந்த ஒரே வீடு மட்டும் தானே இருக்கு. அப்ப அந்த கொலைகாரன் எங்க இருந்து கால் பண்ணிருப்பான்? சார், உள்ள இருந்து கெட்ட வாடை வருது. ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார், வீடு காலியா இருக்கு சார். காலியா இருந்தே வாடை இப்படி வீசுது. கண்டிப்பா அது பொண வாடை தான். தேடுங்க. ஸ்ரேயா, நிக்கல், பங்கஜ். ஐயோ கடவுளே! சார், இதோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்க. சார், இந்த பாடி ரொம்ப நாளா இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரி, ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. சார், ஆ, சார், இந்த லவ் லெட்டர் கிடைச்சது. சார், இங்கேயும் லெட்டர்ஸ் தான் சார் இருக்கு. பேர் இல்லாத லெட்டர்ஸ். யாருடைய பேரும் இல்ல சார். வெறும் டார்லிங், பேபி, ஐ லவ் யூ தான் எழுதிருக்கு. லவ் லெட்டர்ஸா? சரி, நீ ஒன்று பண்ணு. இந்த லெட்டர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ்க்காக அனுப்பு. ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம்.
யாரோ வந்திருக்காங்க. கொலகாரனாவும் இருக்கலாம். நீ கொல்லப்படுவ மிரட்டுறவன் இதை எழுதி வச்சுட்டு போயிருக்கானா? ஆனா இதை யாரும் இன்னும் பார்க்கவே இல்லையே. இங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க? 4-5 பேர் இருக்காங்க சார். சார் இது நைட்டு எழுதி வச்சுட்டு போயிருந்தா நைட்டு டியூட்டியில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் நேத்து எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அனுராக் இன்னைக்கு செத்துருக்கான். சார் ஆ சொல்லு பூர்வி, என்ன? சார் இங்க பாருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள இவ்வளவு பணம் இருக்கு? கெமிக்கல்ஸா? இது பாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் சார். மை காட், அமோனியம் நைட்ரேட், நைட்ரோகிளிசரின். சார் இவ்ளோ ஆபத்தான கெமிக்கல்ஸ் ஒரு டாக்டரோட கேபின்லயா? ஓஹோ, ஃப்ளஷ் டேங்க்ல மொபைலா? அபிஜித், இந்த அனுராக் இப்படி டென்டல் பிராக்டிஸ்ங்கிற பேர்ல பெரிய சதி வேலை ஏதோ பண்ணியிருக்கான். சார் ஒருவேளை அனுராக் யாருக்காக வேலை செஞ்சாங்களோ அவங்களே இவரை கொண்டு இருப்பாங்களோ? இருக்கலாம். சார் என்ன? சொல்லு ஃப்ரெடி. சார் மொபைல் ஃபோன் கிடைச்சிருக்கு. பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க, ஃப்ளஷ் டேங்க்ல. ஒர்க் ஆகுது சார். ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த ஃபோனில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, ஒரே ஒரு மெசேஜ் தான் இருக்கு. மெசேஜ் என்னன்னா, உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். நாம் வழக்கமாக சந்திக்கிற இடத்துக்கு பொருளோட வந்து சேரு. இதே நம்பருக்கு அனுராக் மாதிரியே மெசேஜ் பண்ணி பார்க்கவா சார்? பண்ணு, அப்போ தெரிய வரும்ல. ஹலோ, ஹலோ, பொருள் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. சரி, நாளைக்கு 2 மணிக்கு சந்திக்கலாம். அதே இடத்துக்கு வந்துரு. ஓகே. ஒரு விஷயம், இந்த மெசேஜ் பண்ணுற ஆளுக்கு அனுராக் இறந்து போன விஷயம் தெரியாது. ஆமாம் சார், 2 மணிக்கு அதே இடத்துல சந்திக்கலாம். முதல்ல இந்த இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே சார். நாம் அந்த இடத்துக்கு போய் இந்த ஆள் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கண்ணை கீழே போடு. அதெல்லாம் முடியாது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் தரேன். நீங்க உங்க கண்ணை கீழே போடுங்க. நாங்கெல்லாம் சிஐடி. நாம 2 பேருமே ஒரே டீமுக்காக தான் ஒர்க் பண்றோம். ஏடிஎஸ் மும்பை. ஏடிஎஸ்? நீ ஏடிஎஸ் ஆளுங்கிறத நாங்க எப்படி நம்புறது? நீங்க சிஐடிஸ்ங்கிறத நான் எப்படி நம்புறது? ஐடி செக் பண்ணலாமா? நிக்கில் சார்.
சொல்றது உண்மைதான். இவர் ஏடிஎஸ் மும்பையை சேர்ந்த விக்ராந்த். நான் இன்ஸ்பெக்டர் தயா, சிஐடி. கன் பாயிண்ட்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இவங்க ஸ்ரேயா, நிக்கல், பங்கஜ். நாங்கள் இங்கே ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம். இங்கே ஒரு ஏடிஎஸ் ஆஃபீஸர் எப்படி? கொஞ்சம் வருஷமா டெரா ஆர்கனைசேஷனோட ஸ்லீப்பர் செல் எங்கள் ரேடாரில் இருக்கான். ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி தான் அவன் ஆக்டிவ் ஆனான். அவனை பற்றின லீடு கிடைச்சதுனால தான் நான் வந்தேன். உள்ளேருந்து ஒரு நல்ல வாசனை வருது. கெஸ்ட் யாராவது இருக்காங்களா? ஆமாம், வாங்க. இவனை பார்த்தா செத்ததுக்கு அப்புறமும் நிம்மதி கிடைக்காத மாதிரி இருக்கான். இவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்லை, இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல. ஐடியும் எதுவும் இல்லை. இங்கே பாருங்க. அதே பிரேஸ்லெட். பிரேஸ்லெட் மட்டும் இல்லை, பிரேஸ்லெட் போட்டிருக்க பொண்ணும் அவ தான். இவளை தேடி தான் நான் இங்கே வந்தேன். நட்டாஷா. யார் இந்த நட்டாஷா? நாங்கள் ராணான்னு ஒருத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் இங்கே இருக்க லோக்கல் யூத்துகளை அவனோட டெரர் ஆர்கனைசேஷனுக்காக எடுத்துக்கிட்டு இருந்தான். ஃபைனலாக எப்போ நாங்கள் அவனை பார்த்தோமோ டர்பான் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? அவன் அந்த பக்கம் இருந்து தான் வருவான். பறவை வளையத்துக்குள்ளே வந்துருச்சு. ஃபாலோ பண்ணி போ. அங்க போங்க. அங்கே நில்லு. சொல்றல அங்கே நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா கூட இந்த பொண்ணோட தலை செதறு தேங்காய் மாதிரி செதறிடும். மாட்டேன். உன்னால தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. இந்த பொண்ணு உயிரோட வேணுமா வேணாமா? அவளை விட்டுருன்னு சொன்னேன். சுட்டுருவேன். வேணா கீழே போடு. சொல்றல. சரி. விட்டுரு. ஓட விட்டல. உன்னால எந்த உண்மையும் வாங்க முடியாது. ஏய் ஏய் ஏ ராணா, ராணா. Damn it! இப்படி எங்ககிட்ட இருந்து மட்டும் இல்லை, வாழ்க்கையில இருந்தே தப்பிச்சிட்டான். ஆனால் அவனோட செல்ஃபோன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிது. செல்ஃபோனில் இருந்து பெருசாக எதுவும் கிடைக்கல, ஏன்னா அதில் ஆட்டோ டெலிட் சாஃப்ட்வேர் இருந்தது. செல்ஃபோன் ஆன் பண்ண உடனேயே எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனால் அந்த செல்ஃபோனோட IMEI சீரியல் நம்பரை வச்சு அந்த செல்ஃபோனை எங்கே வாங்கினாங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ கடையிலேருந்து தான், நதாஷா கடையிலேருந்து. அங்கே இருக்கிறவங்க இவ ரொம்ப நாளாக அந்த பக்கம் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் ஐவிட்னஸ் கொடுத்த தகவல் படி கடைசியாக அவளை இங்கே தான் பார்த்துருக்காங்க.
அப்படின்னா அந்த நட்டாஷாவோட கொலைக்கும் அப்புறம் இந்த மர்டர் கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. சார் சார் இந்த அனுராகோட ஃபோன் போன வாரம் எங்கெங்க போச்சுன்னு இந்த மேப்ல எல்லாம் தெரியும் சார். இங்கே தான் அனுராகோட வீடு இருக்கு அந்தேரியில். அப்புறம் இங்க இருந்து காந்திவள்ளி போனா அவரோட கிளினிக் சார். தினமும் அவர் நேரா கிளினிக் தான் போவார் சார். கிளினிக்ல இருந்து நேரா வீடு, அவ்வளவுதான். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அவர் வீட்டுல இருந்து கிளம்பி நேரா காந்திவெளிக்கு தான் போயிருக்காரு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னா அடுத்த 2 நாள் இவரு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 நாளுமே வீட்டில் தான் இருந்தார். அவனோட உயிருக்கு ஆபத்துன்னு அவனுக்கு தெரிய வந்திருக்கு. தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவர் சிஐடிக்கும் போல போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அந்த ஆளால எப்படி வர முடியும்? ஏன்னா பண்ணது கெட்ட வேலை. பாம் செய்ய தேவையான பொருளெல்லாம் வித்திருக்காரு. அப்புறம் எப்படி நம்ம கிட்ட வருவாரு? சனிக்கிழமை என்னமோ நடந்திருக்கு சார். சனிக்கிழமை வெளியே கிளம்பிட்டாரு. அவர் வைஃப் கிட்ட காந்திவள்ளிக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் காந்திவள்ளிக்கே போகல. இங்கேருந்து நேரா போய் ஹைவே பிடிச்சிட்டு ஹைவே வழியா அவர் நேரா போனது போரிவள்ளி. அங்கேயே அவர் நிக்கவே இல்லை. அங்கிருந்து திரும்பிட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வேணும்னு தான் அப்படி பண்ணியிருக்காரு. அவர் பின்னாடி யாரோ இருந்திருக்காங்க, இல்ல அப்படி யாரோ இருந்திருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டிருக்காரு. அங்க இங்கன்னு காரை சுத்திக்கிட்டு அப்படியே பழைய இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படியே நேரா அந்தேரியை பார்த்து வந்திருக்காரு. ஆனா அந்தேரியிலையும் அவர் நிக்கல. அவர் அங்கிருந்து பாந்திரா வந்திருக்காரு. அப்போ அவர் பிளான் பெரிய ஆமா பிளான் சார். ஆனா பாந்திரால இருந்தும் யூ டர்ன் எடுத்து வெஸ்ட் காருக்கு போயிருக்காரு. அதோ இங்க. அப்புறம் போன் அந்த இடத்துலயே 1 இல்ல 2 மணி நேரத்துக்கு அங்கேயே இருந்திருக்கு. சார் இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு. அவர் ஃபோனு ரொம்ப நேரம் இருந்த இடத்தோட ரெஸ்டாரண்டோட பேர் ஜோஜினா. அங்கதான் சார் இவர் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்தேரி போயிருக்காரு வீட்டுக்கு போறதுக்காக. சார் அப்புறம் வீட்டு பக்கத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவர் இறந்தும் போயிட்டாரு. சார் நாம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு விசாரணை போட்டாங்க. அனுராக் மொபைல்ல இருந்து நாம ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பணும்ல, அந்த ஆள் கண்டிப்பா இங்க தான் வருவார். யாரு வருவார்னு சொல்றீங்க? யார் யா கத்தனது?